துலாம் ராசி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலாக வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம், எப்போ என் வாழ்க்கை சரியான பாதைக்கு போகணும்னு ஒரு கேள்வி. அந்த பதிலை தேடி தான் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பாதை இருக்குது. சில நேரம் அது நம்ம கை கெட்டாத மாதிரி தோணும், சில நேரம் வாழ்க்கை நம்மளை சோதிக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளை காப்பாற்றி வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குதுங்க, அதுதான் நம்மளுடைய குலதெய்வம். பல தடவை கடைசி நிமிஷத்துல விஷயங்கள் சரியாக இருக்கலாம், அது எல்லாம் சும்மா இல்லை, அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருள் தான் காரணமா இருக்கு. இந்த துலாம் ராசி பலன்கள் உங்களுக்கு உண்மையிலேயே வேலை செய்யணும்னா இந்த நிமிஷத்தில் ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை எழுதுங்க. தெரியலனா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய பெயரை எழுதுங்க, மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த பலனோட சக்தி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று இந்த ராசி பலன் நீங்கள் கேட்க வந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனசில் ஒரு முக்கியமான விஷயம் ஓடிட்டுருக்கோம். நான் இவ்வளவு நாள் நினச்ச காரியம் இப்போ கை கூடுமா, அல்லது அந்த முயற்சியை தொடங்கலாமா, விட்டுறலாமா, இல்லை வேற ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம். நீங்கள் யோசிக்காமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டீங்க. அதனால தான் பல நேரங்களில் நல்ல வாய்ப்புகள் கூட உங்களை விட்டு தள்ளி தள்ளி போயிருக்கும். ஆனாலும் அதே நேரத்தில் அவசரமாக எடுத்த சில முடிவுகள் உங்கள் மனசில் மிகப்பெரிய காயத்தையும் ஏற்படுத்தி இருக்கும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம்ல இருக்கவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திரஸ்தானத்தில் ராகுவும், சத்ருஸ்தானத்தில் சனியும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும், பாக்கியஸ்தானத்தில் புதனும், தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் குருவும், லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்திருக்காங்க. இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவுபடுத்துது. எல்லா கதவுகளையும் நீங்க தட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்காக ஒரு கதவு திறந்திருக்கும், அதை மட்டும் நீங்க சரியான நேரத்தில் அடையாளம் கண்டுபிடிச்சா போதும். நீங்க நீண்ட நாட்களா எதிர்பார்த்த நல்ல செய்தி, மனசுல வச்சிருக்கக்கூடிய ஒரு திட்டம் கண்டிப்பாக நீங்க நினைச்சபடியே நடக்குங்க. வேலை, பணம், குடும்பம் மற்றும் உறவுகள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு தயாரா இருக்குது. மேலும் நீங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பலம் மற்றும் பலவீனம் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் மற்றவங்க சந்தோஷப்படுறதுக்காக உங்களுடைய உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்து ஏமாந்து போயிருப்பீங்க. மற்றவங்க கருத்துகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சொந்த வாழ்க்கையில நிம்மதியை இழந்திருப்பீங்க. இப்படி மற்றவங்களுக்காக அப்படின்னு நினச்சிதான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கு. இது உங்களுக்கு பலம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது உங்களுடைய பலவீனம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்காகவும் சுயநலத்தோடு சில முடிவுகளை நீங்கள் எடுக்கணும். இதை நீங்கள் சரியாக செய்யலை அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் முடிய வேண்டிய விஷயங்கள் கூட உங்களுக்கு தாமதமாக தான் முடியுங்க. நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல்கள் இருக்கும். மனசில் நினச்ச காரியங்கள் நடக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல கராராக இருந்தீங்க அப்படின்னா தன வரவுகளில் இருந்த நெருக்கடிகள் குறையும். தொழில்நுட்ப உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உருவாகி ஓரளவுக்கு திருப்தியான வாழ்க்கையை கொடுக்கும். பிரபலமானவருடைய சந்திப்பு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். தந்தை வழி உறவுகளால் அவங்களுக்கு நன்மை ஏற்படும். உத்தியோக பணிகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும். புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வத்தோடு இருப்பீங்க. மேலும் வயதானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தினரோட சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்பட்டு அன்புக்காக ஏங்குவீங்க. நீங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நியாயப்படுத்தி பேசுவீங்க. ஆனாலும் உங்களுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிற பக்குவம் அவங்களுக்கு இருக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க வாழ்க்கையில தனிப்பட்ட கருத்துக்களை சொல்றதை நீங்க தவிர்க்கணுங்க. உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களும் ஆன்மீக ஈடுபாடும் அதிகரிக்கும். இருந்தாலும் உறவுகள்ல மன வருத்தமும் பண வரவுல பற்றாக்குறையும் ஏற்படும். எவ்வளவு பணம் வந்தாலும் சேமிக்க முடியாம கையில் இருக்கக்கூடிய பணம் கரையும். நண்பர்கள் மற்றும் குடும்ப உறவுகள்ல தேவையற்ற ஈகோ, சந்தேகத்தால இடைவெளி உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வெளி தோற்றத்துல நீங்க மகிழ்ச்சியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு விதமான குழப்பமும் வெறுப்பும் இருக்கும். சனி பகவான் மீன ராசியில வக்ரமடைந்து இருக்கிறதுனால எதிரிகளுடைய தொல்லையும் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியை கொடுக்கும். இந்த ஆண்டின் நவம்பர் டிசம்பர் மாதத்துக்குள்ள நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அதற்கான முயற்சிகளை இப்போ இருந்தே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடமான கடக ராசியில குருவும் சூரியனும் சேர்ந்திருக்கிறது தொழில் முன்னேற்றத்தையும் கௌரவம் மற்றும் பணிச்சுமை ஆகிய நன்மைகளையும் சவால்களையும் கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு மற்றும் மேல் அதிகாரிகளிடையே ஆதரவும் கிடைக்குங்க. வேலை விஷயமாக சக்திக்கு மீறி அலைச்சல்கள் எல்லாமே ஏற்படும். புதிய வாய்ப்புகளும் புதிய டார்கெட்கள் கூடுதலான பொறுப்பு
பொறுப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வரக்கூடிய உறவு யாரு அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். சிலருக்கு காதலா, சிலருக்கு திருமணமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா வாழ்க்கையில உறவு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் மட்டுமில்ல. சிலருக்கு பல வருடங்களா பேசாம இருந்த ஒரு சொந்தம் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பர் சரியான நேரத்துல வந்து தைரியம் கொடுத்து உதவிகளை செய்வாங்க. சிலருக்கு வேலை மற்றும் தொழில ஒரு முக்கியமான நபர் அறிமுகமாகி அவருடைய தொழிலுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நபராக மாற போறாரு. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வரன் அல்லது வாழ்க்கை துணையை பற்றிய அறிகுறியாக கூட இருக்கலாம். ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் குறைஞ்சு மீண்டும் நெருக்கம் உருவாகக்கூடிய காலமாகவும் இருக்கும். குடும்பத்தில் பிரிஞ்சிருந்த ஒருவர் மீண்டும் இணைவதாகவும் கூட இருக்கலாம். இதுல முக்கியமா நீங்க எந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா உறவுகளும் நம்ம கிட்ட நிரந்தரமா இருக்க போறது இல்ல. சிலர் நம்ம வாழ்க்கையில ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்க வருவாங்க. சிலர் நம்ம கூட பேருந்துல பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணியை போல வருவாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆசானாகவும் இருப்பாங்க. அதனால புதிய நபர்கள் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது எந்தவித எதிர்பார்ப்புகளையும் அவங்க மேல சுமத்தாம எப்பையும் போல உங்களுடைய இயல்பான குணத்துல நீங்க இருங்க. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய அணுகுமுறை ரொம்பவே அவசியம்ங்க. யாராவது என்னை தேடி வரட்டும் அப்படின்னு காத்திருக்கிறத விட நீங்களும் நல்ல ஒரு உறவுகளா இருக்க தயாரா இருக்கணும். ஒரு சின்ன ஃபோன் கால் அல்லது ஒரு சந்திப்பு, ஒரு சின்ன பேச்சுவார்த்தை கூட உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்க காரணமா இருக்கலாம். அதனால பலன்கள்ல சொல்லக்கூடிய உறவு அப்படிங்கிறது ஒரே மாதிரியான பலன் இல்லை. உங்களுடைய வயது, குடும்ப நிலை, வேலை, திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் பொறுத்து உங்களுக்கான பலன்கள் மாறுபடும். நீங்க என்னதான் நல்ல விஷயங்களை நினைச்சாலும் நல்லதையே மற்றவங்களுக்கு செஞ்சாலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கு. அதையெல்லாம் மறந்து தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு குழப்பம் உங்களை அதிகமாக யோசிக்க வச்சுட்டு இருக்கும். யாராவது என்னுடைய குழப்பங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா, நல்ல தீர்வு சொல்ல மாட்டாங்களா, கடைசிக்கு என்னுடைய கஷ்டங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா, ஆறுதலா நாலு நல்ல வார்த்தை பேசிட மாட்டாங்களா, என்னை உண்மையா நேசிக்க மாட்டாங்களா, எதிர்பார்ப்பு இல்லாம என்கிட்ட பழக மாட்டாங்களா அப்படின்னு தான் நீங்க ஆதங்கப்படுறீங்க. இப்படி நினைக்கக்கூடிய உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, கஷ்டங்கள் வருது அப்படின்னா நீங்க நிறைய பாவங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீங்க தவறான நபர் அப்படின்னும் அர்த்தம் இல்லை. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்க வேண்டிய காலம். சாதாரணமா எல்லாரும் சொல்லலாம் நல்லது செஞ்சா இங்க காலம் அல்ல அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம நல்ல விஷயத்தை எப்ப செஞ்சாலும் அதற்கான பலன்கள் உடனே கிடைக்கலனாலும் அது காலதாமதமாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். கெட்ட பேர் வாங்குறது ரொம்பவே ஈஸிங்க, சில நிமிஷத்துல நடந்துடும். ஆனா நல்ல பேர் வாங்குறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அதனால எப்பவுமே எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு எப்பவும் போல இயல்பா இருங்க. நீங்க பழகிக்கணுங்க. இப்ப வரைக்கும் நீங்க எப்படிப்பட்ட கஷ்டமான சூழல்ல இருந்தாலும் சரி அதுவெல்லாம் நிரந்தரம் கிடையாது. உங்க வாழ்க்கை இன்னும் முடிஞ்சிடல அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்தை வச்சுக்கணும். இப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ, கணவன் மனைவி பிரிவோ, அல்லது காதல் தோல்வியோ, அல்லது வேலை இல்லாம கஷ்டப்படுறதோ, இது மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை அழிக்கிறதுக்காக வரல, உங்களை மாத்துறதுக்காக வந்திருக்கு. ஒரு புதுவிதமான வாழ்க்கையை எதிர்காலத்துல நீங்க வாழ போறீங்க. அதுக்கான ஒரு அடித்தளமா தான் இதை நீங்க எடுத்துக்கணும். சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாளா இருந்தா பரவாயில்ல, ரொம்ப வருஷமா இப்படிதான் போயிட்டு இருக்கு. எனக்கு சுத்தமா நிம்மதியே இல்லை, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க, எப்போவும் நான் மற்றவங்களுக்காக வாழ்கிற மாதிரியே இருக்குது, எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன ஆசைகளை கூட என்னால் நிறைவேற்றிக்க முடியல. இதெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கும்போது என்னடா இந்த வாழ்க்கை ஓடிட்டே இருக்கும், இதுவெல்லாம் எப்போ சரியாகும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாமல் தான் இன்னுமே நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும், எவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்தாலும் அதுவெல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்திலே மாறப்போகுதுங்க அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரணமாக 1 டிகிரி 2 டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் சில பேர் இருப்பீங்க. சில பேர் தன்னுடைய படிப்புக்கு சம்பந்தமே இல்லாம குறைவான சம்பளத்துல தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த சுக்கிர ஆதித்ய யோகம் காரணமா உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வேலை அதிகமான சம்பளத்தோடு கிடைக்க போகுது. அதே நேரத்தில் இந்த வேலையில சில சவால்களை எல்லாம் கடந்து வந்தீங்கன்னா சில மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் மூலமாக நஷ்டத்தை சந்திச்சு கடனில் இருக்கவங்களுக்கும் உங்களுடைய புதிய யுக்திகள் மற்றும் புதிய முயற்சிகள் மூலமாக எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வருவீங்க. எதிர்பாராத நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய பொருளாதாரம் உயரப்போகுது. குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கோயிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மாறி மாறி போயிட்டு வந்திருப்பீங்க. சரியான புரிதலோடு சரியான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வது, ஆரோக்கியமான விஷயங்களை செய்யறதன் மூலமா இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி உங்களுக்கு கரு உருவாகக்கூடிய சூழல்ல நீண்ட தூர பயணங்களையும் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதையும் முற்றிலுமாக நீங்க தவிர்க்கணும். இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அழகும் அறிவும் ஒன்றாக இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும். இதனால் வரைக்கும் நீங்க என்னதான் பாசிட்டிவான தாட்ல இருந்தாலும் உங்களுடைய மனசுல நெகட்டிவான எண்ணங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல உங்களுக்கு ஒரு முழு திருப்தி இல்லாத மனநிலையா இருந்திருக்கும். அதனாலேயே உங்களுக்கு மனதளவுல பல சோதனைகள் எல்லாமே வந்திருக்கும். உங்களுடைய
கடின உழைப்பால் உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரக்கூடிய சூழல் இருந்தாலும் வருமானத்தையும் மீறி அதிகமாக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழலும் வந்திருக்கும். சில இடங்களில் மற்றவங்களுக்கு கடனாக பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாமல் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. இதனாலே குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிம்மதி இருந்திருக்காது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஏதாவது உடல் பிரச்சனை காரணமாக மருந்து மாத்திரைகளை அதிகமாக சாப்பிடுவாங்க. ஆனால் அது குணமடையாமல் தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய கிரக நிலைகள் காரணமாக மருந்துகளோடு இயற்கையான உணவு முறைகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் வலுப்பெறும். எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்தும் நீங்கள் மீண்டு வர போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக தெரிஞ்சு உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாம் செஞ்சிருப்பாங்க. மற்றவங்க செஞ்ச தப்புக்கும் நீங்களே பழி ஏற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிலதை மாற்ற முடியாது, ஆனால் நம்ம மாற்றிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொருத்துடைய விமர்சனத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இயற்கைக்கும் கடவுளுக்கும் நம்மளுடைய மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்து யாரோட மனசையும் புண்படுத்தாமல் நம்ம அடுத்த நிலையை நோக்கி போயிட்டே இருக்கணும். நீங்கள் பெருசாக மதிச்ச சில உறவுகள், உயிராக நினைக்கக்கூடிய சில உறவுகள், எதிர்காலம் அப்படின்னு நினைக்கக்கூடிய குழந்தைகளும், ஆதரவாக இருக்கக்கூடிய குடும்பமுமே உங்களுக்கு பல கஷ்டங்களை எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் கடந்து இன்னமும் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் கடவுள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச நல்ல காரியங்களும் தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் பெருசாக எதையுமே ஆசைப்படல. ஆரோக்கியமான சாப்பாடு, தனக்குன்னு சந்தோஷமான நல்ல குடும்பம், மனசுக்கு பிடிச்ச வீடு, தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய வேலையோ தொழிலோ இது இருந்தால் போதும். உடல் ஆரோக்கியமும் நிம்மதியான தூக்கமும் இருந்தால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த அடிப்படையான விஷயங்கள் ஓரளவுக்கு கிடைச்சாலும் மனசில் நிம்மதி இல்லாததுனால உங்கள் முகத்திலையும் தேஜஸ் இல்லை. இதுக்கப்புறமாவது இந்த வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நீங்கள் ரொம்பவே நம்பிட்டு இருக்கீங்க. நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பாதி தான் நிறைவேறுது. அதனாலே உங்கள் வாழ்க்கை கனவு மாதிரி ஒரு பிடிப்பே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. எதை செய்ய போனாலும் ஏதாவது ஒரு தடைகள் உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி இடைஞ்சலாக இருந்திருக்கும். இக்கட்டான நேரத்தில் யாராவது எனக்கு சின்ன ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா, என்ன கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா, ஆறுதலாக 4 வார்த்தை பேச மாட்டாங்களா அப்படின்னு எத்தனையோ முறை கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வச்சுருப்பீங்க. உங்களுடைய அத்தனை வேண்டுதல்களும் இனி வலிக்க போகுது. இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க. அதனாலே உங்களுக்கு திருமணம் சில நேரங்களில் தடைபட்டு இருந்திருக்கும். நேரடியாக சொல்லாமல் ஜாதகம் சரியில்லை, பொருத்தம் இல்லை, அரசாங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனையோ காரணம் சொல்லி தட்டி கழிச்சிட்டு போயிருந்திருப்பாங்க. நீங்களா காதலிச்சா கூட அவங்களும் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கல, எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு கடைசி நேரத்தில் ஏமாற்றிட்டு போகக்கூடிய சூழலும் இருந்திருக்குங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய நிர்வாகத்திறன் மற்றும் தலைமை பண்பு அதிகரிக்கும். மற்றவங்களுடைய மதிப்பும் மரியாதை வைக்கிற மாதிரியான செயல்களை செய்வீங்க. துணிச்சலான முடிவுகளை எடுப்பீங்க. இதுவரைக்கும் பொது இடங்களில் நல்ல விஷயங்களை செய்கிறதன் மூலமாக தயங்கி நின்று இருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறமா நீங்கள் துணிந்து செய்ய போகிறீங்க. இதன் காரணமாக உங்களுக்கு போட்டியாளர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த யாரும் இருக்க மாட்டாங்க. புதனும் சுக்கரனும் உங்களுடைய பேச்சு திறமைக்கு காரணமாக இருக்க போகிறாங்க. இதுவரைக்கும் நீங்கள் பேசின பேச்சை விட நீ எல்லாருக்கிட்டையுமே நம்பிக்கையோடு பேச போகிறீங்க. உங்களுடைய பேச்சில் ஒரு காந்த சக்தி இருக்க போகுது. புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் வட்டம் விரிவாக போகுது. குடும்பத்தில் நெருங்கிய உறவுகள் மரணத்தால் மன வலிமை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு மன வலிமையோடு எல்லா விஷயத்தையுமே நீங்கள் செய்ய போகிறீங்க. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய போகிறாங்க. அதுவும் கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய அழகான வாழ்க்கை துணை அமைவாங்க. உங்களுடைய 2 பேருடைய வருமானமும் உங்கள் குடும்ப பொருளாதார நிலையை உயர்த்த போகுது. திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் புதிதாக உங்களுக்கு சொந்த வீடு, வாகனம் எல்லாமே சாத்தியமாகும். வெகு விரைவிலேயே நீங்கள் நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. நீண்ட காலமாக உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனைகள் எல்லாமே சந்திச்சு வந்துட்டு இருப்பீங்க. நீண்ட காலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு வந்த உங்களுடைய வாழ்க்கை துணையின் உறவுகள் உங்களை விட்டு விலகி இருக்க போறாங்க. அவங்க செஞ்ச பாவங்களுக்கும் மனசாட்சி இல்லாமல் நடந்திருக்கிறதுக்கும் சரியான தண்டனை கிடைக்க போகுது. இதற்கு பிறகு குற்ற உணர்ச்சியால் அவங்களே உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்க போறாங்க. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்து உங்க வாழ்க்கையவே தலைகீழா மாத்த போகுது. அதனால நீங்க நம்பிக்கையோடு இருங்க. இந்த கிரக நிலைகள் காரணமா நல்ல விஷயங்கள் நடக்கும் போது அதை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்களில் கெட்டதா அமையும். சில மனிதர்கள் தடையா வந்து நிற்பாங்க. அதனால எல்லா இடத்துலையுமே கவனமா இருக்கணும். யாருக்கும் எந்த இடத்துலையும் விஷயத்தை முழுசா தெரிஞ்சுக்காம வாக்குறுதிகள் கொடுக்கறதோ பொருளாதார உதவிகள் செய்யறதையோ உடனே செய்யாம கொஞ்சம் யோசிச்சுட்டு செய்யலாம். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய நல்ல பெயரை கெடுக்கிறதுக்கும் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில மனிதர்கள் எந்த எல்லைக்கும் போய் தவறான விஷயங்களை செய்வாங்க. அதனால உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஆண்கள் மற்றும் பெண்கள் கிட்ட பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனமா இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுங்க.
அதே மாதிரி திங்கட்கிழமைகளில் வந்து சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரதோஷ நாட்களில் சிவனை வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இது வரைக்கும் நீங்கள் எதையாவது வேண்டுதல் வச்சுட்டு நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல்கள் எல்லாம் கட்டாயம் நிறைவேற்றிட்டு வாங்க. முக்கியமாக குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்துக்கும் தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாமே நல்லபடியாக அமையும். தன்னம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் ஒவ்வொரு அடியுமே எடுத்து வைங்க. ஜெயிக்க போகிறீங்க. அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு நல்லதே நடக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.